எங்களுடைய தந்தையாருடைய 100வது தினம் பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றோம். அவருக்கான ஒரு சிலை ஒன்று திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. எங்கள் ஐயாவின் 100ஆண்டு விழாவில் ஒரு சிலை திறந்து நாங்கள் செய்யும்போது மிக சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த கோடி ரூபாய் பெறுமதியிலான இந்த காணியை வழங்குறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஐயா சொல்லுவார் யாருன்னு கேட்டால் உடனே சொல்லுவார், நான் யாராவது என்ன ஏந்திரர். வணக்கம், நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கிறேன். சிற்ப கலையை உருவாக்கிய சிற்ப கலைஞர் திரு மனோகர் தலைவர் சிற்பத்துறை. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். முன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி கீரிமலை நகுலேஸ்வரா மகா வித்தியாலயத்தில் நிற்கிறோம். முன்றைய நாளில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று நடக்க இருக்கிறது. என்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கீரிமலை நகுலேஸ்வரா இந்த பாடசாலை அமையப்படுறதுக்கான முக்கியமான காரணம் இந்த பாடசாலை அமையப்பட்டிருக்கிற நிலம். இந்த நிலத்தை வழங்கினது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சுப்பிரமணியம் கனகசபை என்கின்ற ஒரு விதானியார், அதாவது கிராம சேவையாளராக இந்த பாடசாலைக்கான ஒரு நிலத்தை வழங்கியிருக்கிறார். அவர் நிலத்தை வழங்கினதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா அவருக்கான ஒரு சிலை ஒன்று திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. அவருடைய 3 பிள்ளைகள் லண்டன் கனடான்னு சொல்லி வெளிநாடுகளில் இருந்து இன்றைய நாளில் இங்கே வந்திருக்கிறாங்க. இன்றைய நாளில் இந்த சிலை திறப்பு விழா மட்டும் இல்லாமல் இதை திறந்து வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படியாக இன்னும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இன்றைய நாளில் நூல் வெளியீட்டு விழா, அது மட்டும் இல்லாமல் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குது. பாடசாலை மாணவர்களுடைய நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குது. இங்கே அவங்களுடைய சுப்பிரமணியம் கனகசபையுடைய 3 பிள்ளைகள் என்ன சொல்றாங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அதாவது குறிப்பாக இந்த கோடி ரூபாய் பெறுமதியிலான இந்த காணியை வழங்குறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு பாடசாலைக்காக அவருடைய இந்த பிள்ளைகளுடைய தந்தை கொடுத்திருக்கிறது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு விடயம். எங்களையும் அழைச்சிருந்தார்கள். இங்கே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இருக்கும், அது வாங்கணும்னு சொல்லி அதன் நிமித்தம் இன்றைய நாளில் வந்திருக்கிறோம். யாரோ எங்கிற சொல்ல புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. இங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடக்குன்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக பதிவு செய்கிறோம்.
தொடர்ந்து இனவு கல்வியை பிரணிக்க செய்து வைக்குமாறு விழாவினர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறேன். தொடர்ந்து நிலமீட்ட பெருமானுக்கான சில மாலையில் புதிய விழாவில் உள்ள பிரதம விருந்தினர் பெருமதிக்கக்கூடிய திரு நாகலிங்கம் வேதநாயகம் வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களை அழைக்குமாறு நண்போடு கேட்கிறோம். இளமீன் பெருமகள் சுப்பிரமணிய கனகசாமி அவர்களுடைய திருவுருவச் சிலையினை திறனிக்க செய்து அவருக்கான மாலையினை அணிவித்து அந்த நிகழ்வினை கௌரவப்படுத்திய இந்திய விழாவினுடைய பிரதம விருந்தினர் வடக்கு மாகாண ஆளுநரும் ஆகிய உயர் திரு நாகலிங்கம் வேதநாயகர் அவர்களுக்கு இந்த இடத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அந்த இளமீன் பெருமகன் சுப்பிரமணிய கனகசாமி அவர்களுக்கான நினைவு சுடர் ஏற்றுகின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. முதலாவது சுடரினை அவருடைய புதல்வி திருமதி காத்த வீரியன் வசந்தினி அவர்களை சுடரேற்றி வைக்குமாறு அன்போடு கோருகிறேன். தொடர்ந்து அடுத்த சுடருக்கு சுடர் ஒளிவூட்டுவதற்காக திருமதி பழனிப்பிள்ளை அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறேன். தொடர்ந்து அடுத்த சுடருக்கு ஒளிவூட்டுவதற்காக இளமீட்ட பெருமகன் சுப்பிரமணிய கனகசபையினுடைய மருமகள் திருமதி மகேந்திரன் சித்ரா அவர்களை அடுத்த சுடருக்கு ஒளிவூட்டுமாறு அன்போடு இளமீட்ட பெருமகனுடைய திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவிக்க விரும்புகின்ற விருந்தினர்களை மலர் மாலை அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அறுபதாயிரம் கவச்சப்படணும். 60,000 தம்பி பின்னுக்கு நின்றுவாள். நிலமீட்ட பெருமகனுக்குரிய திருவுருவப்படத்துக்கான மாலையினை அவருடைய புதல்வர் திரு கனகசபை மகேந்திரன் அவர்களை மலர் மாலை அணிவிக்குமாறு அன்போடு தெரிவிக்கின்றேன். யோகேசன் அவர்களை சுடரேற்றுமாறு அன்போடு தெரிவிக்கின்றேன். ஆசிரியர் திருமதி பைரவி கணேஸ்வரி அவர்களை அன்போடு வணக்கம். நான் லண்டனில் இருந்து வந்திருக்கிறேன்.
யோகேஸ்வரன் அனுராதா, அதோட என்னுடைய சகோதரங்களும் வந்திருக்கிறேன். கனடாவிலிருந்து ஜெயந்திரன் கனசவ, அதோட வசந்தினி காத்தவீரியன். எங்களுடைய தந்தையாருடைய 100வது தினம் பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றோம். இன்று வந்து நகுலேஸ்வர மகா வித்தியாலயத்திலே நிறுவனர் நாளும் பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனது தந்தையார் வந்து காணி நிலம் கொடுத்து இந்த பாடசாலையை நகுலேஸ்வர மகா வித்தியாலயத்தை ஆரம்பித்து வைத்திருந்தார். எனது தந்தையாரும் அவருடைய ஒன்று விட்ட சகோதரமாகிய கந்தையா மாஸ்டர் அவர்களும் சேர்ந்து இணைந்து இந்த பாடசாலையை ஆரம்பித்து வைத்து இன்று பல இந்த பாடசாலையிலே பல பிள்ளைகள் பலனடைந்து கொண்டு வருகிறார்கள். நல்லா படித்து இன்று நல்ல நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அது இட்டு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நானும் இந்த பாடசாலையில் தான் அந்த 5ஆம் வகுப்பு வரை படித்திருந்தேன். நல்ல சந்தோஷமாக எங்களோட ஊரவர்களுக்கெல்லாம் ஊரவர்கள் அயலவர்கள் எல்லோருமே இந்த பாடசாலையில் படித்து கொண்டு தான் சில பேர் தொடர்ந்தும் படித்திருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு வரையும் படித்து நல்ல நிலையில் நின்று இருக்கிறார்கள். நல்ல சந்தோஷமாக இருக்கின்றது. எனது தந்தையார் வந்து ஒரு கிராம சேவையாளராக பல கிராமங்களிலே பணியாற்றியிருக்கின்றார். அவர் வந்து நிறைய நல்ல காரியங்களை செய்திருக்கின்றார். அதாவது பல சேவைகளை செய்திருக்கின்றார். கருவமனையிலே வாசியசாலைக்கு காணி கொடுத்து அந்த வாசியசாலை இன்று வரையும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதோடு பல கஷ்டப்பட்ட ஃபேமிலிகளுக்கெல்லாம் உதவி செய்து நல்ல நிலைமையிலே அவர் நல்ல உதவிகளை செய்து அடைந்திருக்கிறார். அவர் ஒரு பெருமையான ஒரு கிராம சேவை விதானியார் என்று அழைக்கப்படுவார். அவரை தெரியாதவர்களை யாருமே இருக்காது. இன்று நாங்கள் இத்தனை வயதை தாண்டியும் எனது தந்தையார் 100 வயதை தாண்டி அவர் இன்று உயிரோடு இல்லை. அப்போதுமே அவருடைய பெயர் வந்து அழியாமல் இருக்கின்றது. எங்களை அடையாளம் கண்டு கொள்வதற்கு இருந்தாலும் அவர் கனசபை விதானியாருடைய பிள்ளைகள் என்றுதான் இன்று பலரும் அறிமுகமாகிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் எத்தனையோ வருடங்களுக்கு பின்பு நாங்கள் இந்த நாட்டுக்கு ஆக்கள் நிறைவேறை கண்டிருக்கின்றோம். அவர்கள் எங்களை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். கனசபை விதானியோட பிள்ளைகளா என்று சொல்லி ஓடி வந்து கதைக்கின்ற போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதோடு வந்து எங்கள் தந்தையார் வந்து பல சேவைகளை செய்திருக்கின்றார். எங்களால் இந்த வெளிநாட்டுகளிலே இருந்து கொண்டு நாங்கள் ஒரு சதம் காசு கூட கொடுப்போமா என்றால் முடியாத விடியமானால் எங்களோட பிள்ளைகள் 6 எனக்கு தந்தையாருக்கு பிள்ளைகள் வந்து 6 பேர். அதோடு பல பிராமக்களையும் அவர் எங்கள் வீட்டிலே வளர்த்து கொண்டிருந்தார். அப்படியான பல உதவிகளை அவர் செய்து கொண்டிருந்தார். அவர் சிறு வயதிலே தனது தாய் தந்தையரை இழந்திருந்தவர். தனது சகோதரங்களை எல்லாம் அவர் தாயின் தந்தை ஸ்தானத்திலே அவர் நின்று நடத்தி அந்த சகோதரங்களை எல்லாம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இன்று அவர்கள் பெரிய ஆலமரம் போல் வேரூன்றி அந்த குடும்பங்கள் இன்று பல விருட்சமாக இருக்கின்றார்கள். நல்ல சந்தோஷமாக இருக்கின்றது. எமது தந்தையாரை இட்டு நாங்கள் பெருமைப்படுகின்றோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு தந்தையாக வந்ததை இட்டு நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடவுளின் செயல்தான் நமக்கு இது. நல்ல இப்படியே நாங்கள் சொல்லிக்கொண்டு போனால் நிறைய சொல்லிக் கொண்டிருக்கலாம். இன்று மகிழ்ச்சிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நகுலேஸ்வர மகா வித்தியாலயத்தின் நிறுவனர் நாளும் பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிலே நாங்களும் வெளிநாடுகளிலிருந்து பங்கு பற்றி கொண்டிருக்கின்றோம். அதை விட்டு சந்தோஷமாக இருக்கின்றோம். நன்றி உங்களுக்கும் இந்த யூடியூப்புக்கும் பல உதவிகளை செய்த இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். அது வணக்கம். சொல்லுங்கள், என்ன வணக்கம். நீங்கள் இங்கே வந்ததுக்கு முதல்ல நன்றி. இன்று ஐயாவின் 100ஆண்டு விழாவை வந்து நாங்கள் இந்த நகுலேஸ்வர மகாவித்தியாலயத்தில் அவர் வந்து இந்த பாடசாலைக்கு இந்தளித்த நிலத்தில் இந்த 1955ஆம் ஆண்டு இந்த பாடசாலையை ஆரம்பித்து அவர் எங்களது பெரிய தந்தையாகிய கந்தையா வைத்திலிங்கம் ஆரம்பித்து இன்று 70 ஆண்டுகள் ஓடிவிட்டன. மீண்டும் இந்த பாடசாலை முழிப்புடன் இயங்குவதை பார்க்கும் பொழுது எங்கள் ஐயாவின் 100ஆண்டு விழாவில் ஒரு சிலை திறந்து நாங்கள் செய்யும் பொழுது மிக சந்தோஷமாக இருக்கின்றது. இடையிலே 30 ஆண்டு காலப்பகுதியில் இந்த பகுதி பயங்கரவாத இது வந்து அதிக பாதுகாப்பு வலயமாக இது பிரகடனப்படுத்த நேரத்தில் இந்த பாடசாலை கட்டிடங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு இருந்தது. மீண்டும் 2012இல் இவைகள் திரும்ப உருவாக்கப்பட்டு
இது இப்பொழுது சிறப்பாக நடைபெற்றதால் இப்பொழுது இந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பாக நடத்துவதில் மிக சந்தோஷமாக இருக்கின்றது. நானும் எனது தங்கையும் கனடாவிலிருந்து வந்திருக்கின்றோம். இன்னொரு தங்கை இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கிறார்கள். இங்கே இன்னும் இருவர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து நாங்கள் குடும்பமாக சிறப்பாக இந்த நூற்றாண்டை கொண்டாடுவதில் மிக பெருமை அடைகின்றோம். நன்றி மது. பெருமானின் பாதார விண்ணங்களை பணிந்து கொண்டு இன்று வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். கல்வி, கல்லூரி, கலைகள், விளையாட்டு என பல துறைகளிலும் தாம் ஆற்றல் பெற்றான அறுவடையான கற்பிப்பட காத்திருக்கின்ற மாணவ செல்வங்களை கௌரவிக்கும் பொன்னான இந்நாளில் வந்தோரை கனவு கூறி வரவேற்பது நம்முடைய வந்த மரமாகும். அந்த வகையில் தனது பல்வேறு பணி சுமத்தலின் மத்தியிலும் இன்றைய நாளில் கதாநாயகரான முதன்மை நிலை பெற்ற மாணவர்களுக்கு தன் நல்கரங்களினால் பரிசு வழங்கி கௌரவிக்க வந்திருக்கின்றனர். இவ்விழாவில் இனிய பிரதம விருந்தினரான வடமாகாண கௌரவ ஆளுநர் உயர் திரு நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களை வருக வருக என்று பாடசாலை சமூகம் சேர்ந்து வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்வடைகின்றோம். வைத்தியத்துறை கடந்து அரசியலிலும் மக்கள் சேவையாற்ற தடம் பதித்த ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தின் நிலம்புரை போலும் மெய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவிலாவிய நீர் வழிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல நவலாம்பிகா சமேத ஸ்ரீ நகுலேஸ்வர பெருமானின் திருவள்ளோடும் விண்ணுலகம் சென்று நம்மை எல்லாம் ஆசி வழங்கிக் கொண்டிருக்கின்ற மகாராஜராய ஸ்ரீ நகுலேஸ்வர குருக்கள் ஐயாவின் பாதாரங்களை வணங்கி நகுலேஸ்வர மகா வித்தியாலயம் நூற்றாண்டு விழாக்காலும் இந்த வித்தியாலயம் மேலும் மேலும் சிறப்பாக பல மாணவர்களை இந்த நாட்டிற்கு மற்றும் நல்ல ஒழுக்க சீலர்களாகவும் வளர்த்து மேலும் மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல நவலாம்பிகா சமேத ஸ்ரீ நகுலேஸ்வர பெருமானை வேண்டி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். கந்தையா உபாத்தியாயர் அவர்களும் கனசபை விதானியார் அவர்களும் இன்று இக்கிராம மக்களின் இதயங்களில் நூற்றாண்டு கண்டு தூய்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாடசாலை கல்வியைவிட்டு இடைநிலைய மாணவர்கள் தமது சமூகத்தை கொடுப்பதற்கு விலகி எத்தனை வயசு? ரைட். உங்களோட ஃப்ரெண்டா? அப்பாண்ட ஃப்ரெண்ட். 101வது வயதில் எங்கள் குடும்ப நண்பன். இவர்கள் குடும்பம் ஆரம்பத்தில் எங்கள் 101வது வயதில் இங்கு இருக்கிறவர்களில் மூத்தவர். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க?
திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் 101 வயசுல இவ்வளோ தெம்பா காய்க்கிறவாதி அப்படியே சொல்லுவார் வந்து யாருன்னு கேட்டால் உடனே சொல்லுவார் நான் யாராவது என்ன ஏந்திரன் அவன் யார் நான் யார் மாமா அட்ராடா ஈராட ஃப்ரெண்ட் இவங்க அப்பாவை தெரியுமா உங்களுக்கு வேற அப்பாவை உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க ஐயா பற்றி இல்லை 101 வயசுல கூட ஞாபகம் வச்சுக்காரு பாருங்க ஐயா பற்றி அனுபவத்தை சொல்லுங்க அவர் இருக்கு ஓகே மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் ஏற்படக்கூடியதாக பாடநெறி நிலமீந்த பெருமகன் சுப்பிரமணியம் கனகசபை ஐயா அவர்களுக்கு திருவுருவச் சிலை ஸ்தாபித்து கௌரவப்படுத்தி ஒரு மலர் ஒன்றையும் வெளியிடுகின்ற பேரு இறைவனுடைய திருவருளாலே கைகூடியிருக்கின்றது. உண்மையிலே பல ஆண்டுகள் எடுத்த முயற்சி ஆகும் காய் பருவத்தால் அன்று பலா என்பது போல அது எப்போது நடைபெற வேண்டுமோ அப்போதே நடைபெறும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக கடந்த வருடம் நாங்கள் இந்த பாடசாலையிலே நிறுவனர் நிலையை ஸ்தாபிதம் செய்திருந்தோம். இந்த வருடம் நிலவுந்த பெருமகனுடைய அந்த வரலாற்றை இந்த இளம் சந்ததி வருங்கால சந்ததி அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பேரவாவினாலே அவருக்கு ஒரு சிலை நிறுவ நாங்கள் எச்சரித்த பொழுது அவருடைய குடும்பத்தினர் அதற்குரிய பங்களிப்பு முழுவதையும் தாங்களே எடுத்து இந்த சிலை நிறுவதற்கான ஏற்பாடுகளை செய்தமையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிலவேந்த பெருமகன் சுப்பிரமணியம் கனகசபை அவர்களுடைய 100வது ஆண்டு நிறைவையொட்டி அருமையான ஒரு மலரை வெளியிட
வாய்ப்பு கிடைத்தமையிட்டும் அந்த வெளியூட்டினையை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பு தந்த நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த தான் எனக்கு ஞாபகம் வருகின்றது. ஏனென்றால் இந்த ஒவ்வொரு இருக்கிறதா என்பது போல என்னுடைய காதுகளிலே அவை இனிமை கலக்கின்றதாக இந்த வரலாற்றை சொல்லிச் செல்கின்ற ஒரு தடம் பதித்த நூலாக இந்த நூலை நான் பார்க்கின்றேன். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானிலையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற வள்ளுவன் வாழ்க்கைக்கு இலக்கணமாக தெய்வமானவர் தான் அவர் கனகசபை திவானியார். அவருடைய பார்வை அவருடைய 100 வருடங்கள் ஆகின்றன. தொடர்ந்து ஏனைய விருந்தினர்களுக்கான தேவைகள் அவையிலே வழங்கப்படும் என்பதை நீங்கள் அருணோதயா கல்லூரி வந்து விருந்தினர்கள் ஆசிரியர்களுக்கு வந்து இந்த வெளியீட்டு நூல்களை வந்து வழங்குறாங்க. இந்த விழா நாயகர்களின் சிற்ப கலையை உருவாக்கிய சிற்ப கலைஞர் திரு மனோகர் தலைவர் சிற்பத்துறை யாழ் பல்கலைக்கழகம் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அதிபர் அவர்களே, ஆசிரியர்களே, அதிபர் அவர்களே மற்றும் நண்பர்களே, மேலும் இங்கு வருகின்ற உறவினர்களே, மாணவர்களே, மாணவிகளே, நலன் விரும்பிகளே, எல்லோரும் பெரியப்பாவின் இந்த 100வது ஜனன தினத்தில் அவருக்கு ஒரு சிறப்புரை ஆற்ற நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது பெரியப்பாவை பற்றி சுப்பிரமணியம் கனகசபை விதானியாரை பற்றி நான் அந்த வகையிலே எனது பெரியப்பா சிறு வயதிலே தனது தாய்தந்தையரை இழந்த மூத்த மகனாக இருந்து எனது 4 சகோதரர்களும் ஒரு கமலத்தியமாக இணைந்து அவர் குடும்ப நலன்ல முக்கியம் பங்காற்று எனது சின்ன வயதிலே உதவிகள் இல்லாமல் இந்த வயதிலே 2ஆம் கல்லூரியை கல்வியேற்று மகாவித்தியாலயில் பிறகு மகாஜனா கல்லூரியை கல்வியேற்று மூத்த அண்ணனாக எல்லோருக்கும் வழிகாட்டியாக முன்மாதிரியாக அவர் குடும்பத்துக்கு பங்காற்றினார். அந்த வகையிலே தனது சகோதரங்களை நல்ல முறையை வளர்த்தெடுத்து அவர்களை இல்லற வாழ்வில் ஈடுபடுத்தி அவர்களுக்கு இணையான ஒரு தங்கச்சியை புவனேஸ்வரி என்பவரை உண்மையினால் என்பவர்களுக்கு திருமணம் முடித்து அவர்கள் இல்லற வாழ்விலே இன்றும் சிறக்கவும் சீரும் சிறப்புமாக வாழவும் அந்த காலத்திலே மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு அவர்கள் திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைத்து தனது கடமையாற்றினார். ஆகவே தனது சகோதரத்துவங்களுக்குரிய சகல பங்களிப்புகளை சரியான முறையிலே குடும்பத்திலே ஆற்றினார். அத்துடன் தனது பிள்ளைகளை நல்ல முறையிலே படிப்பித்து அவர்களை ஆளாக்கி இன்று அவர்களை நல்ல முறையிலே மனிதர்களாக நல்ல பதவிகளில் இருந்து வாழ வழிகாமிக்கும். ஆகவே அவரது பணியை நாங்கள் குடும்பமாக பார்க்கலாம், சமூக ரீதியை பார்க்கலாம், தொழில் ரீதியாக நான் பார்க்கலாம். ஆகவே அவர் குடும்ப ரீதியாக சகல விதத்திலும் மிக உயர்ந்த பணியை மாற்றினார். அடுத்ததாக அவர் தனது தொழிலை நேசித்திருக்கிறார். 1952ஆம் ஆண்டு அப்போது அரசாணிகளாக ஹட்சன் அவர்களால் கிராமத்துவ தலைமைத்துவக்காரன் என்ற பொறுப்பை அவர் வைத்திருக்கிறார். அதற்கு முதல் முகாமியாளராக பண்டக முகாமியாளராக
அவர் சேவையை செய்து அதன் பிறகு கிராம தலைவராக இராணியார் என்ற ஒரு பதவியை பெற்று இந்த கிராமத்திற்கு சேவையாளர். உண்மையிலே இன்றைக்கும் அந்த இராணியார் என்பது அந்த காலத்தை நாங்கள் சிறுவயதிலே நினைக்கிற ஒரு பெரிய ஒரு இது. உண்மையிலே அதற்கு உதாரணமாகவும் முன்மாதிரியாகவும் தனது கம்பீரமான தோற்றம், அவரது உடல், அவரது நீண்ட சங்கிலி, குறிப்பது பெண்கள், மீசை, தலை எல்லாவற்றுக்கும் தோற்றம் அளித்து இராணியார் என்றால் இப்படித்தான் கண்டவை. அவர் சைக்கிள்ல கலந்தரை எல்லாரும் பார்த்து இறங்கி நிற்போம். அப்படி ஒரு பயம் உங்களுக்கு சிந்தனை இருந்தது. பெரியப்பா வாராண்டமே எல்லாரும் நடக்கும். அப்படி ஒரு இராணியார் என்ற இலக்கணமாக தங்கள் சேவையை சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிறார். அந்த வகையிலே எனக்கு இந்த தொழிலே கிடைத்த அந்த பொறுப்பை இந்த கிராமத்துக்கு மட்டுமன்றி அயல் கிராமங்கள் மற்றும் மாவட்டம் நினைவில் என்று தெல்லிப்படை, கருவப்படை, ஈவல் ஆகிய பகுதியில் உள்ள மக்களுக்கு தன்னாலான இந்த சேவைகளை செய்து அந்த காலத்திலே உண்மையிலே எத்தனையோ பிணக்குகளுக்கு ஜானியார் தீர்த்து சொல்வார். ஆகவே எல்லா இடத்திலையும் இருக்கின்ற சிறு சிறு பிணக்குகளுக்கு பெரியப்பா போய் அவர் சொன்ன ஒரு வார்த்தை காட்டி எல்லாரும் அதை ஏற்று சமாதானமாக ஏற்ற காலமும். அந்த அடிப்படையிலே பெரியப்பா இந்த மாணவர்கள் தூர நோக்கு பார்வையுடனும் தொலைநோக்கு பார்வையுடனும் இந்த அயக்கிராம இந்த இடத்துக்கு தேவையான அத்திவாரமான கல்வி, அதாவது இந்துக்கோட் ராயகண்டத்தின் கொள்கையை செயல்படுத்துவதற்காண்டி அவருடன் உதித்த வைத்திலிங்கம் தந்தையா அவர்களிடம் உதித்த அந்த சிந்தனையை செயல்படுத்துவதற்கு 1955ஆம் ஆண்டு இந்த காணியை 27 வரப்பு காணியை நன்கொடையாக அந்த நேரத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று மனம் வந்து கொடை வள்ளலாக இடம்பெற்றிருக்கிறார். ஆகவே அந்த நேரம் அவர்களுக்கு செய்த உதவி இன்றைக்கு இந்த பாடசாலை, இந்த கல்லூரி இந்த இடத்திலே ஆரம்பரமாக விரிச்சமாக வளர்ந்து இன்று எத்தனையோ ஆயிரம் மாணவர்களுக்கு அறிவிப்பசி போக்கிக் கொண்டிருக்கின்றனர். இந்த பாடசாலையை கற்று இன்று எத்தனையோ மாணவர்கள் பெரிய பெரிய தொழில்களை பெரிய பட்டதாரிகளாலும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். நூற்றி வயதிலையும் உலகசாராக இதில் வந்து இந்த சிலையை செய்த சிற்பி அவர்களுக்கு அந்த கௌரவிப்பு வந்து வழங்கப்படுகிறது. அவர் சிற்பத்துறை தலைவராக இருந்து சுப்பிரமணிய கலாசபை அவருடைய புதல்வன் திரு கலாசபை ஜெயேந்திரன், திரு கலாசபை மகேந்திரன், சரி கலாசபை வசந்தராணி அவர்களையும் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிற்பிக்கு வந்து பொற்குழி வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெறுகிறது. மதிய உணவுக்கு பாருங்க, சாப்பாடு வந்திருக்குது. சிவாச்சாரியார்களின் ஆசிரியரோடும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வாங்கி கொண்டிருக்கின்ற அதிபர் திரு திருச்செல்வம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பிரதம விருந்தினராக வந்திருக்கிறவரும் எனது பாடசாலை நண்பருமாகிய கௌரவ ஆளுநர் திரு வேதநாயகம் அவர்களே, மேலும் இங்கே வந்திருக்கின்ற ஏனைய கௌரவ விருந்தினர்களே, சிறப்பு விருந்தினர்களே, இந்த கனக சபை விதானியாரின் குடும்ப உறவுகளே, பாடசாலை ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, சபையோர்களே, இக்கிராம நலன் விரும்பிகளே, அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கீரிமலையில் இருக்கின்ற இந்த நவுலேஸ்வரா பாடசாலைக்கு வந்ததிலே எனக்கு இன்று மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் நானும் அயற்கிராமத்தை சேர்ந்தவன். பண்ணாலை நாங்கள் கீரிமலைக்கு
கால்நடையாக வரும் பொழுது கோயில் கிட்டிவிட்டதா என்று அறியப்பொழுது இந்த நவலேஸ்வர பள்ளிக்கூடம் வந்துவிட்டது, நீ அன்றைத்தான் கோயில் என்று சொல்லி அந்த கோயிலுக்கு போவோம். அந்த வகையிலே இந்த கீரிமலைக்கும் கருவம்பானைக்கும் ஒரு அடையாளமாக விளங்கியது இந்த நவலேஸ்வரா கல்லூரி. எங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் ஒரு இலங்கையிலே ஒரு முக்கியமான நகரம். அந்த நகரத்திலே மிக முக்கியமான இடம் என்றால் வலிகாமம் வடக்கு பகுதியை நாங்கள் சொல்லலாம். அதிலும் இந்த காங்கேசந்துறை கீரிமலை பகுதி மிக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்ததும் சரித்திர பிரசித்தி பெற்றதும். அந்த வகையிலே இந்த பகுதியிலேதான் பாடசாலைகள், பிரபல கோவில்கள் எல்லாம் இருக்கின்றன. கீரிமலை நவலேஸ்வரா மகாவித்தியாலயத்தினுடைய நினைவு நாள், பரிசளிப்பு விழாவும் மற்றும் இந்த பெருமான் சிலை ஸ்தாபித நூற்றாண்டு விழா மலர்களையும் அவரின் சஞ்சயை வெளியிடும் என்ற நிகழ்வுக்கு தலைவராகி கொண்டிருக்கின்ற கல்லூரியுடைய பதிலதிபர் திரு திருச்செல்வம் அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்பு கலந்து கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினரும் எனது பாடசாலை நண்பருமாகிய வைத்திய நானதி சாண்டுநாதன் ஸ்ரீபானராஜ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற பள்ளிய கல்வி பணிப்பாளர் திருமதி ஜமுனா ஆதிசீலன் அவர்களே, மற்றும் இங்கு வருகின்ற பெரியோர்களே, சிலைப்பாடி அதிபர்களே, சிலைப்பாடி ஆசிரியர்களே, பாடசாலை மாணவர்களே, பெற்றோர்களே, இந்த நிகழ்வுக்கு காரணமாகின்ற அமரர் கணேசுவை அவர்களுடைய குடும்பத்தினர்களே மற்றும் இனிய நலன்களில் விளையப்பட நிலைமைகள் நான் 93ஆம் ஆண்டு பள்ளிப்படையினுடைய உதவி அரசாங்க விவராக இருந்திருக்கிறேன். நான் அப்பொழுது இந்த இடத்துக்கு வர முடியாமல் போய்விட்டது. நான் 96ஆம் ஆண்டு நான் இடம்பெயர்ந்து திரும்பி வந்தபோது இங்கே நவலேஸ்வர ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். அந்த நேரம் வந்தது நாங்கள் விட முடியாத காலமாக இருந்தது. நான் கூட 96ஆம் ஆண்டே நான் கண்டல்வாய் செயலாளராக நான் போய்விட்டேன். 96ஆம் ஆண்டு கண்டல்வாய் செயலாளராக போய்விட்டேன். நாங்கள் அந்த வகையில் இந்த கல்லூரியிலே நடந்து கொண்டதற்கு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே என்னுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி என்றால் அது தெளிப்படை வழிவடக்கு செயலாளர் பிரிவு தான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. அதனால தான் பல இடங்களிலே எங்களுடைய குடும்பங்கள் மீண்டும் பல குடும்பங்கள் பெற முடியாமல் இருக்கின்றது இந்த பகுதி தான். அதிலும் பல காணிகளை விடுவிக்கப்பட வேண்டி இருக்கின்றன. விடுவிக்கப்பட்ட பகுதிகளில் கூட பெரும்பாலான குடும்பங்களை மீண்டும் திரும்பி பெற முடியாத நிலையில் இருக்கின்றது. அவை அந்த ஒரு இக்கட்டான காலம் இடம்பெயர்ந்து சென்று திரும்பி வந்து அதாவது அந்த சின்னமாகப்பட்டது அது அந்த பாடசாலைகள் கூட அடிப்படை வசதிகள் இல்லாமல் அந்த காலம். அந்த வகையில் இந்த ஒரு நிறுவனம் வந்து அந்த வளர்ச்சி வந்து மிக முக்கியமாக தாங்கி இருக்கிறது. இந்த லீடர்ஷிப் தலைமைத்துவம் தான் மிக முக்கியமானது. அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் அதனுடைய தலைமைத்துவம் வந்து மிக முக்கியமானது. தலைமைத்துவம் நல்ல ஒரு தலைமைத்துவமாக இருக்கையே நாங்கள் முன்னேறுவதை காணுகிறோம், அல்லது புரியாத தலைமைத்துவம் வந்தால் அது குறைந்து விடுவதை காணுகிறோம். தலைமைத்துவங்கள் சிறப்பாக நடைபெறுகின்ற பொழுது அது கல்வியை பொறுத்த மட்டிலே அந்த கல்லூரி ஒரு வளர்ச்சி அடைவதை காணலாம். வளர்ச்சி அடைகின்ற பொழுதுதான் கூடுதலான மாணவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். அவை அந்த வகையில் எங்களுக்கு ஒரு காரிய பிரச்சனை இருக்கிறது. வட மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே நாங்கள் இப்பொழுது இன்னொரு பாடசாலைகளை நாங்கள் மூடிக்கிறோம். எங்களுக்கு பிள்ளைகள் இல்லாததால மூடிக்கிறோம். ஒரு சமூக கொஞ்ச பாடசாலைகளை மூடிக்கொண்டு வரோம். ஏனென்றால் பிள்ளைகள் இல்லாமல் அன்று ஆயிரக்கணக்கான
இந்த சில மூடப்பட்டிருக்கின்றன எல்லா பிள்ளைகளையும் அது எங்களுக்கு ஒரு பாலியல் பிரச்சனையாக இருக்கிறது எங்களுடைய இந்த பிள்ளைகளை இல்லாமல் கண்டிப்பாக எங்களுக்கு அந்த இடப்பெயர்வுன்றது மிக பாதிக்கப்பட்டது. இந்த இடப்பெயர்வினால இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தூர பகுதியில் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் அல்லது யாழ்ப்பாணத்தை நோக்கி நடைபெறுகிற குடும்பங்கள் வந்து திரும்ப குடி அமர்வதற்கு பின்னடைகிறார்கள். அது ஒரு காரணமாக இருக்கிறது. மற்றும் முன்னைய காலங்களில் இந்த வழி வடக்கில் இருந்த மிக பிரபஞ்சமான பாடசாலைகள் எல்லாம் ஒரு கல்வியில உயர் நிலையை கொண்டிருந்தன. இந்த இடப்பெயர்வின் காரணமாக எல்லாம் ஒரு மத்திய நோக்கி நகரத்தை நோக்கி ஒரு பிள்ளைகள் கூடுதலாக இருக்கின்றது. அந்த வகையில்